பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில் ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ பதிவில் நம்ம ரிஷப ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதாவது சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பயிற்சியாகிறாருங்க. இதுதான் கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு அப்படின்னு நம்ம கருதுகிறோம். இந்த மாதத்துடைய பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க. அதனுடன் சேர்த்து ஒவ்வொரு நட்சத்திரக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நம்ம விரிவாக இதில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சுங்க. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்கள். ஓகேங்களா? ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக
மாதமாகவே அமைஞ்சிருக்குது. இந்த 2025 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது முழுவதுமாகவே நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, நல்லது மட்டுமே நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் இந்த ரிஷபராசிக்காரங்க அடியெடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 10 மாதங்கள் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. சரி, இனி வரக்கூடிய நாட்களையாவது நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு ஒரு பயமாவே இருக்குது அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்றீங்க. அதாவது இந்த 2025 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்து 2026 தொடக்கத்தில் வரக்கூடிய 5 மாதங்களும் இந்த 6 மாதம் 7 மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ரிஷபராசிக்கு உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதலே சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சியும் இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுமையாக கிடைக்க போறதுனால இனி ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சனி பயிற்சியானது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்தில் நடந்தது. அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி இந்த நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஆக செயல்பட போறாருங்க. இதன் மூலமா சனி பகவான் மூலமா நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது கிட்டத்தட்ட மே மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷப ராசி வீட்டில் தான் இருந்தார். அப்புறம் மிதுனத்துக்கு போனாலுமே கூட இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி, அதாவது உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துக்கு வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் இந்த ரிஷபராசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்ல கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை விட ஒரு ஹையரான பொசிஷன்லாம் கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும். ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பக்கம் வேலைகள் எல்லாமே அடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சிருப்பீங்க. வேலை எல்லாமே ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்து ஏதேதோ ஒரு கஷ்டம் ஒரு மாதிரி வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்தியாக கூட அங்கே வேலை செய்ய முடிகிற மாதிரி இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் படித்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் நினச்ச மாதிரியும் நல்ல ஒரு வேலைங்க அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா ரிஷபராசியில் பிறந்தோம், வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே. ஜாதகம் பார்க்க போனாலும் அவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க. செவ்வாய்ங்கிறாங்க, ராகு கேதுங்கிறாங்க, சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க, பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய
நிறைய நபர்கள் சொல்றீங்க. அப்படி பார்த்தாலுமே ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவுகளை விட்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் இவர்கள் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக சிறிது நாட்கள் மட்டும் தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது பொது பலன்களே, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு குதூகலத்தை கொடுத்திருக்கும், உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அடுத்து ரோஹிணி நட்சத்திரம், அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களுக்கு முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். நினைச்சதை சாதிக்கணும், இதுதான் உங்களுடைய பிறவி குணம். அதுக்கான கடின உழைப்பு போடுவாங்க, சும்மாலாம் கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்கு. சூரியனால நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியில் இருக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும், குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். சனியுடைய சஞ்சாரத்தினால வேலைப்பளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் அதிகாரிங்க உங்களுக்கு மேல் வந்து கழுகு பார்வையை வச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, நீங்கள் எல்லா விதத்துலேயும் சரியாக இருப்பீங்க, எங்கேயாவது வந்துட்டு சின்னதாக தப்பு பண்ணிங்கன்னா அதை பிடிச்சி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருப்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்குறாருங்க. உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையுமே வெளிப்படுத்தவே கூடாதுங்க. சூழலை அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரித்து செல்வது அவசியம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், இது யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விளையாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய நண்பர்களால் உங்களுடைய நிலையில் மாற்றம் உண்டாகும், முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, நகைகள் வாங்குவீங்க, நிறைய சொத்துக்கள் மீது முதலீடு
செய்வீங்க. எல்லா விதங்கள்லையுமே சாதகம் தான் இருந்தாலும் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கிட்ட ஆலோசனையை கேட்கறது ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையை வளமாக மாற்றும். ஓகேங்களா? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டும் அக்கறை செலுத்துவது அவசியம். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் 24, 28, டிசம்பரில் 1, 6, 10, 15 இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு திட்டம் தீட்டுவீங்க. சொந்த கை மட்டும்தான் நமக்கு உதவிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க. மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்க போகுது. புதிய பொருள் சேரும். பிறகு கொடுத்த உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருங்க. ஒரு சிலர் குடும்பத்தோடு கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க. பெரியவங்களுடைய ஆதரவால் எல்லா வேலையுமே முடிச்சிருவீங்க. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நினைச்சதை நடத்திக்க முடியும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டு. ராகுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத வருமானம் இருக்கும். அந்நியர்களால கூட லாபம் அதிகரிக்கும். தடைபட்டிருந்த தொழில மாற்றம் ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ற லாபம் உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார். வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை அமையும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுக் கொடுக்கும். தேவையில்லாத சகவாசங்களை விட்டு ஒழிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம். சந்திராஷ்டம் நாட்களில் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஓகேலாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதனால் திரும்பவும் சொல்கிறேன், வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகிறப்போ கவனமாக இருக்கணும். புதுசாக முதலீடு எதுவும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியை காக்கணும். கவனம், விழிப்புணர்வு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் 24, 29, டிசம்பரில் 2, 6, 11, 15 இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துக்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. முதல்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றுறார். தடைப்பட்ட வேலையை கூட நீங்க முடிச்சு காட்ட முடியும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். நீங்க வேலைக்கு செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தைரியமா இருக்க போறீங்க, தன்னம்பிக்கையா இருக்க போறீங்க. எல்லாத்துலயுமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. வழக்கு விவகாரம் சாதகமா இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகுனால வருமானம் உயரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு கூடும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். காவல், ராணுவம், மீட்பு பணிகள் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதுவே ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு வருமானம் கூடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் பல வழிகளில் வரும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம்ங்க. தேவையில்லாத சகவாசத்தை நீங்க விற்றணும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 24, 27, டிசம்பர்ல 6, 9, 15 இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். ஏன்னா இவர் குருவுடைய அம்சத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் இல்லையா. இன்னும் சிறப்பான பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தாங்க. அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் முயற்சி செய்த வேலை எல்லாமே டக்குன்னு முடியும். கவலையே வேண்டாம். நிதிநிலை சீராக இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. நல்ல பெயர் உங்களை தேடி வரும். எதிரியோடைய தொல்லை ஒளியும். இருந்த இடம் தெரியாம ஓடி போவாங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதிர்ஷ்டம்னு சொல்லாங்க. எல்லாத்துலயும் பொதுப்படியா சொல்ற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் 6 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும். அதே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும். கூலி வேலை செய்யுங்க, இல்லை கோழி கொடியா
பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்யுங்க. எல்லாருக்குமே இந்த பலன்கள் தான் ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் தான். இந்த கார்த்திகை மாதம் பிறந்திருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தினம்தோறும் சிவசிவான் இருக்க பிரச்சனைகள் இல்லாத பிரகாசமான வாழ்க்கை ரிஷபத்திற்கு உண்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும், வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். கடவுள் என்னைக்குமே உங்களுக்கு துணை வரட்டும். ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.